ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதிர் வாய்ஸ். திமுக எதிர்த்து யார் கட்சி அமைச்சாலும் சரி, யார் கேள்வி கேட்டாலும் சரி, என்ன தப்பு நடந்தால் கேள்வி கேட்டாலும் சரி, அவன் வந்து பாஜக, அவன் சங்கி, அவன் ஆர்எஸ் இப்படி முத்திரை குத்திவாங்க. இப்படி தான் தளபதி விஜய் சங்கி பாஜக பிடின்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றி நான் தளபதி விஜய் கவலைப்படல. இந்த ரீசெண்டாக நடத்தின வந்து மின்னம்பலம் சேனல் நடத்தி வந்து இந்த மீட்டிங் மாணவர்கள் அரசியல்வாதிகளை கேள்வி கேட்குற மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது அந்த சேனலில். அதில் பார்த்தீங்கன்னா அந்த லேடி அங்கே இருப்பாங்க, இவங்க வந்து யார் பயப்படாமல் நல்ல கேள்வி கேட்பாங்க. அப்படி நடந்த ஒரு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரா கிட்ட கேள்வி கேட்குறாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு. அவன் வந்து அவன் கோவப்பட்டு பதில் சொல்ல முடியல. அதுக்கு இந்த ஆங்கிலும் கேள்வி கேட்குறாங்க, அவனால் பதில் சொல்ல முடியல. அதுக்கு இவங்க இந்த திமுக கொத்தடைங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த லேடி அங்கே வந்து பாஜகவுடைய சங்கி, பாஜகவுடைய டீமில் இருக்கவங்க எப்படி அவங்களுக்கும் ஒரு சங்கி முத்திரை குத்திட்டாங்க. ஏன்னா ஒரு தப்பு நடந்தால் அது கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இந்த லேடி தமிழக வெட்டிகளை சீட்டி அனுமதி கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அவர் போய் பதில் சொல்லலையா, ஆக சங்கின்னு சொல்கிறோமா? இல்லை, உங்களை எதிர்த்து யார் கேள்வி கேட்டால் அவங்கள நீங்கள் சங்கின்னு முத்திரை குத்துருவீங்களா? ஒரு லேடியாக எல்லா கட்சிக்கார்ட்ட கேள்வி கேட்க தான் செய்வாங்க. பதில் சொல்கிறது தான் கட்சிக்காரோட வேலை. அதுக்காக பதில் சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் சங்கி, பாஜக, ஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா?